நண்பர்களே, வாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம், பொடி இடிக்க போகிறோம். என்றைக்கு இல்லாத பொடி இன்றைக்கி வேறு மாதிரி பொடி இடிக்க போகிறோம். அது பொடி எப்படி இருக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உளுந்தையும் கொட்டிக்குவோம், வறுத்துக்கணும். உளுந்து வறுத்தாச்சு பார்த்தீங்களா, நல்லா வாசம் வந்து பாருங்கள். அந்த அளவுக்கு செவராக வறுக்கணும். கருப்பு உளுந்து இதெல்லாம் ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது, நல்லாயிருக்கும். பாருங்கள், வறுத்துட்டோமா, இப்போ எடுத்து கொட்டிக்குவோம். அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்குவோம். கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு பாருங்கள், நல்லா செவரை வறுத்தாச்சு. இப்போ அதுவும் எடுத்து உளுந்து கூட கொட்டிக்குவோம். இப்போ கருவேப்பிலை ஒரு பொடி போட்டுக்குவோம். அதையும் கொட்டிக்குவோம். அடுத்து பட்டை மிளகாய் வறுத்துக்குவோம். மிளகாயும் எடுத்து கொட்டிக்குவோம். நல்லா ஒரு 50 ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, அதை வறுத்து போட்டுக்குவோம். சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிச்சுக்குவோம். அரிசியும் பொரிஞ்சிருச்சு, எடுத்து கொட்டிக்குவோம். கூடது வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் பொடி அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம பொடி அடிச்சுக்குவோம். பொடிக்கு வறுத்ததை ஆறிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் ஜாரில் போட்டு அடிச்சுக்குவோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். காயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் தூள் இருந்துச்சு, அதனால தூள் சேர்த்துருக்கேன். இட்லி பொடியிலே